நாங்கள் இந்த ஆர்வஸ் அலுமாரி உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்திக்கிரிய கூற்றும் தயாரித்தோம்டா அதுக்கு அடுத்த வேலை திட்டங்களை பிறகு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ ரைட், அப்போ நாங்கள் உற்பத்திக்கிரிய கூட்டு தயாரிக்கிறதுக்கான அலுவல்களை பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கிரிய கூற்று நான் அப்படி 2 பாட்டாக பிரிக்கிறேன் பிள்ளைகள். ஏன்னா இப்போ ஒரே லைனில் செய்யலாது, நீங்கள் ஒரே நேரில் செய்யணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் மூலக்கிரியத்தை ஒரு புரிம்பாவும் இந்தியாவில் உற்பத்தி மேந்தலைய புரிம்பாவும் போட்டு செய்து கொள்கிறேன். அப்போ மூலக்கிரியத்தில் ஆரம்ப மூலப்பொருள் ஓட மூலப்பொருள் கொள்வனவு கூட்டோனும், அடுத்தது உட்சுமை கூலி மூலப்பொருள்னு வந்தால் கூட்டோனும், பற்று வெளித்திரும்பல், இது இந்த மூலப்பொருள் பற்று மூலப்பொருள் வெளித்திரும்பல் அவையெல்லாம் வந்தால் ஜோசப் அனோயை நீங்கள் தான் கோஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. வெளித்திரும்பல் வந்தால் கழிக்கணும், கழிச்சா உற்பத்திக்கு தயாரான வருது வரும். உற்பத்திக்கு தயாரானதில் இருந்து இறுதி மூலப்பொருளை கழிச்சா உற்பத்திக்கு பயன்படுத்திய மூலப்பொருள் வரும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறது நேர்பொருள் என்று சொல்கிறது. இந்த நேர்பொருளோட உற்பத்திக்கு தயாரான உற்பத்திக்கு பயன்படுத்திய மூலப்பொருள் அல்லது நேர்பொருள் இதோட நேர்கூலி நேரேனைய செலவை கூட்டினால் மூலக்கிரியம் வரும். அப்போ உற்பத்தியோட நேரடி தொடர்பட்டது. ஆனால் உற்பத்தியின் கிரியங்கள் எல்லாம் உற்பத்தி மேந்தலைகளுக்கு வரும். ஸோ நாங்கள் மிச்சத்தை அங்கால பார்த்துக்கொள்ளலாம். அப்போ 6 சல்மாரி உற்பத்தி நிறுவனத்தின் 31/3/2023 முடிவடைந்ததுக்கான பின்வரும் தகவல்கள். 1/3/2023 மீதிகள் மூலப்பொருள் 30,000. அப்போ ஆரம்ப மூலப்பொருள் 30,000. அடுத்தது குறைவேலை 25,000, முடிவு பொருள் 50,000. இந்த குறைவேலை எதில் சீராக்கம் செய்து கிடக்குன்னு சொல்லுறாங்க. மூலக்கிரியத்தில் சீராக்கம் செய்யப்படுதாம். அப்போ இங்கே மூலக்கிரியம் கணிக்கைக்கே நாங்கள் என்ன செய்யணும், சக ஆரம்ப குறைவேலை சய இறுதி குறைவேலை. அப்போ சக ஆரம்ப குறைவேலை எவ்வளவு? 25,000. ரைட், என்ன இங்கே சொல்லியிருக்காங்க மூலக்கிரியத்தில் கணிப்பிடப்படுகின்றதுன்றது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்த்து கொண்டோம்டா சரி. ஆரம்ப குறைவேலையை கூட்டணும் மூலக்கிரியம் கணிக்க. அடுத்தது மார்ச் மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் வருமாறு மூலப்பொருள் மரம் கொள்வனவு என்ன? அப்போ 1,50,000 மூலப்பொருள் கொள்வனவு. உட்சுமை கூலி 10,000. வழங்குனருக்கு மூலப்பொருள் திருப்பி அனுப்பப்பட்டது 15,000 வெளித்திரும்பல். நேர்கூலி தச்சு தொழிலாளி 25,000. தனியுரிமை கட்டணம் நேரேனைய செலவுக்கு வரும் 15,000. மின்சாரம் உற்பத்தி மேந்தலைக்கு வரும் மின்சாரம் தொழிற்சாலையின்றைய தான் இதில் போடணும் உற்பத்தி மேந்தலைக்கு. அப்போ 20,000. வாடகை 10,000. அடுத்தது மேற்பார்வை சம்பளம் 30,000, அதுவும் உற்பத்தி மேந்தலைக்கில் வரும். அடுத்த இயந்திர பராமரிப்பு உற்பத்தி மேந்தலைக்கு வரும் 18,000. காப்புறுதி தொழிற்சாலைன்ற 13,000. ரைட், அடுத்த இயந்திரம் கிரியத்தில் 4,00,000, பெருமான தெய்வு கிரியத்தில் 12 வீதம். அப்போ இயந்திரத்தின் கிரியம் 4,00,000. அப்போ பெருமான தெய்வு எவ்வளவு? 12 வீதம். அப்போ 4,00,000க்கு பண்ணியிருந்தாங்க 48. அப்போ தெய்வு 48,000. அடுத்தது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அற்றுறு செலவினங்கள் தந்துருக்குது. வாடகையிலையும் மேற்பார்வையாளர் சம்பளத்திலையும் 5,000 15,000. அப்போ நாங்கள் ஏற்கனவே போட்டுட்டேன். சரி, நீங்கள் போட்டுட்டீங்க. போட்டால் மாற்றணும் அல்லது முதலே இந்த கீழான இருக்கிறத விஷயத்தை வாசி போட்டிங்களா சரி. அப்போ ஏற்கனவே இருக்கிற வாடகை 10,000, கீழே இருக்கிற வாடகை 5,000. அப்போ மொத்தமாக 15,000 வாடகை.
அதே மாதிரி மேற்பார்வையாளர் சம்பளம் ஏற்கனவே 30, கீழே இருக்கிறது 15, அப்போ 45. என்னடா பிள்ளைகள் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் இதில் போட்டிருக்கக்கூடாது. நாங்கள் காசு கொடுப்பனவுகள் போட்டிருந்தால் தான் நாங்கள் அல்லது காசு கொடுப்பனவுகளும் பெறுவனவுகள் போடணும். கொடுக்கல் வாங்கலண்டா எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கின்ற அர்த்தம். அதால் நாங்கள் உடனே போட்டினான். அடுத்தது மார்ச் மாதத்தில் 10 அலுமாரிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. ஓகே, இருக்கட்டும், எங்களுக்கு தேவை. அடுத்தது 31/3/2023 மீதிகள் இறுதி மூலப்பொருள். அப்போ இதில் பற்றில்லை. அப்போ இறுதி மூலப்பொருள் 35,000 மைனஸ். அடுத்தது இறுதி குறைவேலை 30,000, அதுவும் மைனஸ். ரைட். அடுத்தது குறைவேலை இருப்பு மூலக்கிரியத்தில் கணிப்பிடப்பட்டுள்ளது. 1/3/2023 இந்த அலுமாரிகள் அனைத்தும் 2023 மார்ச் மாதத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஓகே, சரி, இருக்கட்டும். நாங்கள் இந்த அலுமாரிகள் விற்றது சம்மந்தமாக பார்த்து அந்த இறுதி இருப்பை பார்க்கணும். அதை நான் புரியும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிதானே? ரைட். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்னதை, உற்பத்தி கிரியத்தை கண்டுபிடிக்கணும். சரி, இவ்வளோத்தையும் கூட்டினா உற்பத்திக்கு தயாரான மூலப்பொருள் வரும். 30, 180, 190, 190லேருந்து 10, 15 போனால் 175,000. அதுலேருந்து 35 போனால் 140,000. 140,000தோட 40 கூட்டி 5 கழிச்சால் மூலக்கிரியம் 175,000 வருது. நான் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்க. மூலக்கிரியம் 175,000 வருது. அது இங்கே புரியுமா போட்டு காட்டுறேன் பாருங்க. 140, அதோட 40 கூட்டுறோம். இந்தியாவில் 25லேருந்து 30 போனால் -5, அப்போ கழிச்சா 175,000 வருது. அடுத்தது உற்பத்தி மேந்தலைகள் 20, 10, 30, 35, 40, 80, 90, 98, 101, 111, 159,000 வருது. அப்போ உற்பத்தி மேந்தலை 159. 9 மஞ்சும் 14, 1 மிச்சம் 13, 334,000 வருது. அப்போ 334,000 மொத்த உற்பத்தி கிரியமாக வருது. மொத்த உற்பத்தி கிரியம் எவ்வளவு? 334,000. மொத்த உற்பத்தி கிரியம் 334,000 வருது. அப்போ நாங்கள் இந்த ஆண்டு மொத்தமாக 10 அலுமாரி உற்பத்தி செஞ்சுருக்கணும் என்றால் ஒரு அலுமாரியின் கிரியம் எவ்வளோன்னு பார்க்கலாம். அப்போ பாருங்க, மொத்த உற்பத்தி கிரியம் 3,34,000. 10 அலுமாரிகள்னா 10ஆல் பிரித்தா ஒரு அலுமாரி 33,400 ரூபாய். ஒரு அலுமாரிக்கான உற்பத்தி கிரியம் 33,400 ரூபாய். இப்போ நாங்கள் எவ்வளவு அலுமாரியின் இறுதி இருப்பின் கிரியம் காணணும். அப்போ 2வது கேள்விக்கு 33,400 ரூபாயில் 3வது இறுதி இருப்பின் கிரியம் காணணும். பாருங்க, ஆரம்ப முடிவு பொருள் 2 அலுமாரி 50,000. ஆண்டு காலத்தில் பாருங்க, மொத்தமாக 10 அலுமாரிகள் வித்தாச்சு. விற்றது 10 அலுமாரி விற்பனை அலுமாரி பாருங்க. அடுத்தது அப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க 1/3/2023, அதாவது மாத ஆரம்பத்தில் இருக்கிற முழு அலுமாரியும் விற்கப்பட்டாச்சுண்டு. ஸோ அதால் அந்த ரெண்டும் ஏற்கனவே வித்தாச்சு. அப்போ இப்போ உற்பத்தி செஞ்ச 10ல் 8 தான் வில்வட்டது, 2 விற்காமல் இருக்குது. அப்போ 2 தடவை 33,400, 66,800 இறுதி இருப்பின்ற பெறுமதி. இறுதி இருப்பின்ற பெறுமதி 66,800. சரி, நான் இதில் ஒரு பிழை உண்டு. இந்த கணக்கில் ஒரு விஷயம் விட்டேன்.
நீங்கள் யாராவது கண்டுபிடிக்கிறீங்களோன்னு பார்ப்போம். சரி, நான் ஒரு பிள்ளை ஒன்றை விட்டுருக்குறேன். என்ன பிள்ளையாக இருக்குமென்னு சொல்லுங்க பார்ப்போம். பட் நானும் தெரியாமல் தான் விட்டேன். நானும் வருஷத்துக்கண்டு தான் கணக்கு செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ அதால் ஒரு பிள்ளை ஒன்று விட்டேன். நான் யாராவது கண்டுபிடிக்கிறீங்களோன்னு பார்ப்போம். எனிவன்? ஒரு தினம் இல்லை. ரைட், நான் தெய்வம் கொண்டு வந்து ஆண்டு தெய்வம் போட்டுட்டேன். இது மாதத்துக்கு செய்கிறதுன்னு கீழே தான் பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரிண்ணே, அப்போ இதுக்கு மாத தெய்வு தான் கொண்டு வந்து போடணும். எவ்வளோ மாத தெய்வு? வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு 4000. ஓகே, மாதத்துக்கு 4000 இனி எல்லாம் மாறப்போகுது. அப்போ உற்பத்தி மேந்தலை கிரியம் கூட வரப்போகுது 115,000. அப்போ 115 290,000 வரப்போது உற்பத்தி கிரியம். ரைட், அப்போ 290,000 10 அலுமாரி. அப்போ சரியான இப்போ உற்பத்தி கிரியம் ஒரு அலுமாரிக்கு எவ்வளவு? 29,000. அப்போ இந்த 29,000 2 அலுமாரி இன்னும் விற்காமல் கிடக்கு. அப்போ இறுதி இருப்பின கிரியம் 58,000. இறுதி இருப்பின கிரியம் எவ்வளவு? 58,000. சரிதானே? ஸோ இதில் தான் நான் அந்த தெய்வத்தை மாறி போட்டுட்டேன். மற்றும்படி இவ்வளோ தான் அதில் இருக்கிற விஷயம்.